Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனையிலே இன்றைக்கு வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தையும் 11ஆம் அதிகாரத்தையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 10ம் 11ம் அதிகாரங்கள் நமக்கு சொல்லும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், 9ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தினுடைய முதல் வார்த்தை அப்படி இருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 6 தூதன் எக்காளம் ஊதுகிறான். ஒவ்வொரு தூதனுடைய எக்காலத்திலும் பல அசம்பாவிதமான காரியங்கள் நடைபெறுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கடைசியிலே வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு சில ஜீவராசிகளை யோவான் சொல்லுகிறார். கடைசியில் அவர் சொல்லுகிற வருத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் என்ன செய்கிறார்களாம்? தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 2 முறை சொல்லுகிறார். 20வது வசனத்தில் ஒரு முறை சொல்லுகிறார், அவர்கள் மனம் திரும்பவில்லை. 21வது வசனத்தில் இன்னொரு முறை சொல்லுகிறார், அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று சொல்லுகிறார். 10ம் 11ஆம் அதிகாரங்கள் ஒரு ஆறுதலான காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. அப்படி இருந்தும் என்று சொல்லும் பொழுது 2 முறை அவர்கள் மனம் திரும்பவில்லை என்கிற செய்தியை யோவான் பதிவு செய்தாலும், அந்த அப்படி இருந்தும் என்கிறதான அந்த வார்த்தைக்கு மனம் திரும்பவில்லை என்கிறதான வேதனையான ஒரு குரல் மட்டும் இல்லாமல், அப்படி இருந்தும் தேவனுக்கென்று பேசுவதற்காக இன்னும் ஜனங்கள் இருக்கிறார்கள், தேவனை ஆராதிப்பதற்காக இன்னும் ஸ்தலங்கள் இருக்கிறது என்கிற விஷயத்தை இந்த 2 அதிகாரங்களும் நமக்கு சொல்லுகின்றன. மனம் திரும்பாத மக்கள் மத்தியிலே விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறதான அந்த ஸ்தலங்களின் மத்தியிலே தேவனை ஆராதிப்பதற்கான இடங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. தேவனோடு பேசுகிற ஜனங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்கிறதான விஷயத்தை இந்த 2 அதிகாரங்களும் பதிவு செய்கிறதா இருக்கிறது. ஆகையினாலே நாம் ஒரு விஷயத்தை உறுதி செய்து கொள்வோம். தேவனுக்காக பேசுகிற ஜனங்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று யோவான் சொல்லும் பொழுது, அந்த சிறிய ஜனக்கூட்டத்தில் நானும் ஒருவனாய் இருக்க முடியுமா, இருக்க வேண்டுமே என்கிற ஒரு தவிப்பு நமக்கு இருக்க வேண்டும். தேவனை ஆராதிப்பதற்கான இடங்கள் இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்கின்றன என்று யோவான் சொல்லும் பொழுது, ஏன் அது என்னுடைய வீடாக இருக்கக்கூடாதா, நான் வாழுகிற இடமாக அது இருக்கக்கூடாதா என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இந்த 6 எக்காளங்களை ஊதுகிறான். ஒவ்வொரு வித்தியாசமான சம்பவங்கள் நடைபெறுகிறது. நாம் அவைகளெல்லாம் தெளிவாக விவரமாக நாம் தியானித்தோம். 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு தூதன் இருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன். இவைகள் தூதனுடைய அந்த பிக்சருக்குள்ளாக இருக்கிற டீட்டெயிலுக்குள்ள நீங்கள் போனீங்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய அர்த்தங்களை ஏதாவது கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகி விடுவீர்கள். அவர் யோவான் எடுக்கிற ஒரு முயற்சி என்னவென்று சொன்னால், மக்களுக்கு ஒரு பூமியிலே நாம் புரிந்து கொள்ள முடியாத, நாம் கண்களால் பார்த்திராத ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இருக்கிறது என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுக்கிற ஒரு முயற்சி தான். நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
ஒரு தூதன் இருக்கிறான், அவன் வானத்திலிருந்து நீங்கி வருகிறான், மேகம் அவனை சூழ்ந்திருந்து. இதெல்லாம் நமக்கு புதிய விஷயம் அல்ல. அவனுடைய சிரசின் மேல் வானவில், முகம் சூரியன், அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்கள். ஸோ இதை ஜஸ்ட் we can explain. இது அக்னி ஸ்தம்பம்னா அதை ஒரு நெருகிற நெருப்பி போல இருக்கிறது. வானவில் என்று சொன்னால் ஒரு பல வண்ணங்கள் அவனுடைய தலைக்கு மேலாக இருக்கிறது. முகம் சூரியனை போல இருக்கிறது, பிரகாசமுள்ள ஒரு நட்சத்திரம் போல அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது என்கிறதையெல்லாம் நாம் விளக்கி விடலாம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருக்கிறது என்பதை விஷயத்தை தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை விட்டுவிட்டு அதற்கு கீழே இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். ரைட் லெக், அந்த ரைட் ஃபுட் இருக்குல்ல, ஃபீட், அதை வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேல் வைக்கிறாராம், இடது பாதத்தை பூமியின் மேல் வைக்கிறார். அப்படின்னா பூமியில தானே சமுத்திரம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன டீட்டெயில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒரு ஆஜானுபாகுவமான ஒரு தோற்றத்தை உடையவராய் இருக்கிறார் என்பதை அவர் சொல்ல வருகிறார். இவர் பூமியின் மேல் என்று சொல்லும் பொழுது ஒரு பாதம் நிலத்தின் மேலும் இன்னொரு பாதம் நீரின் மேலும் இருக்கிறது, அவ்வளவுதான். அப்போ நாமளும் கூட கடற்கரைக்கு போனால் ஒரு காலை தண்ணியில் வைக்கலாம், இன்னொரு காலை பூமியில் வைக்கலாம். முடியாதா? தாராளமாக முடியும். சீஷோருக்கு போனால் என்ன பண்ணலாம்? ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இன்னொரு பாதத்தை நிலத்தின் மேலும் வைக்கலாம். ஆனால் அவர் சொல்ல வருகிறதனுடைய முக்கிய கருத்து என்ன என்பதை நாம் ஆராய்வதை விட்டுவிட்டு, நாம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கு விளக்கம் கொடுக்கிற சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், குழப்பத்தை தான் ஏற்படுத்துவார்களே தவிர விளக்கத்தை கொடுக்க மாட்டார்கள். நமக்கு விளக்கம் தேவையா, குழப்பம் தேவையா? நமக்கு விளக்கம் தான் தேவை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுடைய கையிலே ஒரு சிறு புஸ்தகம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த புஸ்தகம் என்று சொல்லுகிற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரீக்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா பிப்ளியோன் என்று இருக்கிறது. என்னது? பிப்ளியோன். இப்ப நம்ம கையில் இருக்கிற இந்த பைபிள் என்கிறதான வார்த்தை, கிரேக்க வார்த்தை பிப்ளியோன் என்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுங்கிறது தெரியுமா? நமக்கு தெரியும். சாதாரணமா சபைக்கு போய் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறவர்கள் ஒரு சில கிரேக்க வார்த்தைகளையும் ஒரு சில எபிரேய வார்த்தைகளையும் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பது சாதாரணமான விஷயம்தான். அதில் பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த புஸ்தகம் என்கிறதான வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து பிப்ளியோன் என்கிறதான வார்த்தை இதற்கு பின்னால் இருக்கிற வார்த்தை என்பது நமக்கு தெரிந்திருக்கிற விஷயமா? அது தெரியாது நமக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எ ஸ்மால் புக். பட் இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பிப்ளியோன் என்று சொல்லும் பொழுது இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இதற்கு பின் வருகிற காரியங்களை அவன் கையிலே வைத்து எழுதி வைத்திருக்கிறான் இந்த தூதன். இதை என்ன செய்கிறான் என்று சொல்லி பாருங்கள். இந்த புஸ்தகம் அப்படின்னா இதுல நீங்க குறிப்பிட்டிருக்கிற வார்த்தை நீங்கள் கேடும் சிறு புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இட் இஸ் நாட் அ ஃபுல் பைபிள், இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பைபிள், இட் இஸ் அ போர்ஷன் ஆஃப் பைபிள். ஈவன் we can say it is a portion of the book of Revelation. அவ்வளவுதான். ஏனென்று சொன்னால், யோவான் அவர் ஒரு அப்போஸ்தலன், அவர் ஒரு யூதன். அவருடைய கையில் என்ன இருக்கும் என்று சொன்னால், ஏற்கனவே தோரா, நெவாயிம், கெட்டுவீம் என்கிறதான காரியங்கள் அவருடைய கையில் இருக்கும். அவர் அதை மனப்பாடம் செய்திருப்பார், அவர் படித்திருப்பார், அவர் அதிலே பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் யோவானுடைய கையில் எது இல்லை? புதிய ஏற்பாடு இல்லை. யோவானுக்கு என்ன தெரியும்? சுவிசேஷங்கள் எல்லாமே தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகள் எல்லாம் தெரியும். அது மட்டுமல்ல, ஒரு திருச்சபையினுடைய காரியங்களிலே எப்படி செயல்பட வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் யார் அறிந்திருப்பது? யோவான் அறிந்திருக்கிற விஷயங்கள் தான். யோவான் எழுதின ஒரு அற்புதமான சுவிசேஷம் தான் நம்முடைய நற்செய்தி நூல்களிலே 4வது இருக்கிற நூல். ஸோ இவைகளெல்லாம் நீங்கள் தியானித்து இதற்கு அப்பாற்பட்ட விஷயத்திலே நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
தேவதூதன் கையில் இருந்த சிறு புஸ்தகம் என்ன என்று கேட்டால், வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு பின்னுள்ள விஷயங்கள் எழுதப்பட்டு யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் தேவதூதனுடைய கையில் இருக்கிறது. ஓகே, இப்பொழுது இந்த தூதன் செய்கிற விஷயத்தை பாருங்கள். ஒரு பாதத்தை பூமியின் மேலும் இன்னொரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் வைக்கிறார். 3வது வசனம், சிங்கம் கெர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஆக்ஷன் நடக்குது. கையில புஸ்தகம் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. நீங்க திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், இட் இஸ் ஓப்பன் புக். அடுத்தது அவருடைய தோற்றத்தை சொல்லுகிறார். ஒரு காலை சமுத்திரத்தின் மேல் வைக்கிறார், ஒரு காலை நிலத்தின் மேல் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் அவர் கர்ஜிக்கிறார், ஆர்ப்பரிக்கிறார். அவர் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அந்த 7 இடிகளும் தங்கள் சத்தத்தை முழக்கின பொழுது யோவான் சொல்லுகிறார், நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். இப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, அது எழுத முற்படுகிறார். அப்பொழுது என்ன ஒரு சத்தம் வருகிறது என்று சொன்னால், நீ எழுத வேண்டாம், அவைகளை என்ன பண்ணு, முத்திரை போடு என்று சொல்லி ஒரு சத்தம் அவருக்கு கேட்கிறது. இப்போ இதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி கேட்டால், சிலர் சொல்லுவார்கள், இது கர்த்தருடைய ரகசியம், அதை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை, திஸ் இஸ் அ காட்ஸ் சீக்ரெட் என்று சொல்லுவார்கள். பட் இது காட்ஸ் சீக்ரெட் கிடையாது. ஆக்சுவலா ஆண்டவர் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார், ஆனால் அவர் அதை செய்ய போவது இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். புரியுதா உங்களுக்கு? he wants to do something but he is not going to do. அதனால தான் என்ன பண்ண சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அது எழுத வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எழுதினால் அது நடக்கும். எழுதினால் என்ன செய்யும்? நடக்கும். எழுதாமல் விட்டு அதை முத்திரை போட்டு மூடி முடித்து விடு என்று சொல்லும் பொழுது, ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட், நான் அதை என்ன செய்வதில்லை, செய்ய போவதில்லை. ஆகினால் இதற்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி யாராவது குழப்பினால் நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள், இதற்குள்ளாக எந்த ரகசியமும் இல்லை. கர்த்தர் ஏன் ரகசியத்தை வைக்க வேண்டும்? வெளிப்படுத்தின புஸ்தகமே வெளிப்படுத்துவதற்காகத்தான் எழுதப்படுகிற புஸ்தகமே ஒழிய, வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்திற்குள்ளாக ஒரு ரகசியத்தை உள்ளே வைத்தால் அந்த புஸ்தகத்திற்கு வெளிப்படுத்தின புஸ்தகம் என்கிற பெயர் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எழுத முற்படும் பொழுது எழுத வேண்டாம் என்று சொல்லுகிறதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், ஏன், நான் அதை நடப்பிக்கப் போவதில்லை, ஆகையினால் எழுத வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. ஆகையினால் அதை என்ன பண்ணிவிடு, சீல் பண்ணி மூடிடு, நோமர், நீ தான் பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று சொல்லி முடித்து விடுகிறார். ஓகே, இப்பொழுது 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது. பட் பாத்தீங்கன்னு சொன்னா, இது நீங்க கிரீக்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா காலம் செல்லாதுங்கிறதே கிடையாது, டைம் பத்தியே சொல்லல. there will be no more delay. இனி என்ன பண்ண முடியாது என்று சொன்னால், இனிமேல் தாமதம் இருக்காது. எதற்கு தாமதம் இருக்காது என்று சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்கு இனி தாமதம் இருக்காது என்பதுதான் பொருள். ஆனால் காலம் காலமாக நாம் இதனுடைய சரியான விஷயத்தை சரியான மூல பாஷையிலிருந்து படிக்காதபடியினால் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இனி காலம் செல்லாது அப்படிங்கிற விஷயத்தையே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாதுன்னு இல்லை, there is no time என்று சொல்லவில்லை, there is no more delay. எத்தனை பேருக்கு இந்த வித்தியாசம் புரிகிறது? இனி தாமதம் இல்லை என்பதற்கும் இனி காலம் செல்லாது என்பதற்கும் எப்படி? இனி காலம் செல்லாதுன்னா என்ன அர்த்தம்? டைம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஒன்றுக்கும் வாய்ப்பே கிடையாது, அப்படிதானே அர்த்தம். இனி காலம் செல்லாதுன்னு சொன்னா, இனி தாமதம் ஆவதில்லை என்று சொல்லும் பொழுது, இவ்வளவு நேரம் ஏதோ ஒன்று டிலே ஆயிட்டு இருந்தது, இனி என்ன ஆகாது, டிலே ஆகாது. இப்போ இப்படி புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஒரு பஸ்ஸில் போய் உட்கார்ந்துருக்கிறோம். 7 மணிக்கு எடுக்க வேண்டிய பஸ்,
7:15 ஆயிடுச்சு. கண்டக்டர் வந்து என்ன சொல்றாரு? இனி காலம் செல்லாது அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பஸ் போகாதுன்னு அர்த்தம். ஆனா அதே கண்டக்டர் வந்து சொல்றாரு 15 நிமிஷம் டிலே ஆயிடுச்சுங்க, இனிமேல் டிலே ஆகாதுன்னு என்ன அர்த்தம்? இந்த பஸ் இனி கிளம்ப போகுதுன்னு அர்த்தம். ஆகினால காலம் செல்லாது என்கிறதனுடைய பொருள் வேறு, இனி தாமதம் இராது என்பதனுடைய பொருள் வேறு. நீங்கள் போய் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இங்கிலீஷில் படிச்சீங்கன்னு சொன்னால் அது ஒரு விஷயத்தை சொல்லும், இனி காலம் செல்லாது என்பதை தான் சொல்லும். ஆனால் ESV NIVயில் படித்தீர்கள் என்று சொன்னால் there will be no more delay என்று சொல்லும். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ன சொல்லுகிறது பிரதர்? there should be delay no longer. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் எத்தனை பேர் அதை வேறுபடுத்தி பார்க்க முடியுது? இனி காலம் செல்லாது என்கிறதான் அந்த வசன வாக்கியத்திற்கும் there shall be delay no longer அப்படின்னு சொல்லுகிறதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது என்பதை பார்த்தீர்களா? ஸோ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய டிரான்ஸ்லேஷனில் வந்த தமிழ் வார்த்தை தமிழ் நமக்கு கொஞ்சம் நம்மை தவறாக நடத்துகிறதா இருக்கிறது. ஓகே, இப்போ என்ன நடக்கிறது என்று சொல்லி பாருங்கள். தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வானத்தையும் அதிலுள்ளவைகளையும் பூமியையும் அதிலுள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். ஓகே, தேவ ரகசியம் நிறைவேறும். இப்போ அடுத்தது நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் 8வது வசனத்தை வாசியுங்கள். நான் வானத்தில் இருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருக்கும் என்றான். இதுதாங்க மேட்டரிங்க. இந்த புஸ்தகத்தை வாங்கி நீ சாப்பிடு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை சாப்பிட்டீங்கன்னா வாய் டேஸ்டா இருக்கும், வயிறு எப்படி இருக்கும்? கசப்பாய் இருக்கும். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புஸ்தகத்தினுடைய தன்மையை சொல்லுகிறார். இதனுடைய தன்மை எப்படி? இதில் இருக்கிற அந்த மிருகம், அந்த செட்டைகள், இந்த டீட்டெயில் எல்லாம் படிக்கிற போது ரொம்ப இனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதனுடைய காரியங்கள் நடைபெறும் பொழுது எப்படி இருக்கும்? கசப்பாய் இருக்கும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். டீட்டெயில்ஸை கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உட்கார்ந்து கேட்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது கேட்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கா இல்லையா? ரொம்ப இன்பமாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த காரியங்கள் நடைபெறப் போகிறது என்று சொல்லுகிற அந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கும் பொழுது அது எப்படி இருக்கிறது? கசப்பாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். வாய்க்கு தேனை போல மதுரமாக இருக்கும், ஆனால் அது வயிற்றுக்கு எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். வயிறு என்று சொல்லும் பொழுது அது ப்ராசஸ் ஆகி அது என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது மட்டும் கிடையாது. சாப்பிட்டதுக்கப்புறம் அது உள்ளே போய் என்ன ஆகுன்னு சொன்னால் அது ஜீரணமாகிற விஷயங்கள், அது சரீரத்தோடு உணவு நம்முடைய சரீரத்தோடு சேருகிற விஷயங்கள், இரத்தத்தோடு கலக்கிற விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகிற இடம் எங்கே? வயிறு தான். அப்போது ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, இனிமையாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய காரியங்கள் ப்ராசஸ் ஆகும் பொழுது எப்படி இருக்கிறதாம்? கசப்பாக இருக்கிறது என்பதுதான் இதனுடைய காரியம். ஆகையினால இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட விஷயங்களை நீ வாங்கி புசி, அதை சாப்பிடு, அதை நிறைவேறுகிற சூழ்நிலையை நினைத்து பார்க்கும் பொழுது அது கசப்பாக இருக்கிறது. இப்போ யோவான் என்ன சொல்லுகிறார்? 10வது வசனத்தில், நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது, நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. இப்போ அதே மாதிரி செஞ்சார், வாங்குறார், சாப்பிட்றார், சாப்பிடும் பொழுது டேஸ்டா இருக்கு, அதற்கப்புறம் வயிறு என்ன ஆகிறது? கசப்பாகி விட்டது. இப்பொழுது தூதன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் 11வது வசனத்தில்,
அப்பொழுது ஆ. அவன் என்னை நோக்கி, ஆ. நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். எப்ப சொல்லணும்? புஸ்தகத்தை வாங்கி அதை சாப்பிட்டு அது வயிற்றுக்குள்ள போய் உனக்கு கசப்பா இருக்கிறது என்பதை நீ புரிந்த உடனே அதற்கப்புறம் தான் நீ சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் திருச்சபையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம புசிக்கிறதும் கிடையாது, வயிற்றுக்குள்ள போய் கசப்பை அனுபவிப்பதும் கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவோம்? யார் ஆட்சிக்கு வருவார்கள், யார் ஆட்சிக்கு வரமாட்டார்கள். இவர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டிய மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களால் முடிவதில்லை. இந்த உலகத்தினுடைய முடிவு காரியங்களை சொல்லுவதற்கு தகுதியுள்ள ஒரே மக்கள் யார் என்று சொன்னால் வேதத்தை படித்து வேதத்தின்படி வாழ்கிற மக்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதியே இருக்கிறது. மக்களுக்கு இன்றைக்கு என்ன தேவை? நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறதான செய்தியை சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு தேவை. ஆனால் யார் சொல்லுகிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஜனங்கள் நாள் பலன்களையும் ராசி பலன்களையும் ஜாதகங்களையும் ஜோசியங்களையும் பார்த்து என்ன நடக்கும் என்று சொல்லி அவர்கள் கணித்து கொண்டிருக்கிறார்கள். நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கணித்து கொண்டிருக்கிறார்கள். வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷ கடைசி வரும் பொழுது ஏதோ ஒரு நாஸ்ட்ரடாம்னு ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, அந்த ஆள் என்ன சொல்லி வச்சிருக்கான்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்து அந்த புஸ்தகத்தில் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கதையை விடுவானுங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது நடந்த மாதிரி தெரியல. படிச்சிருக்கீங்களா? அந்த நாஸ்ட்ரடாம் அப்படிங்கிற ஒரு ஆள் எழுதி வச்சிருக்காருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை யார் படிச்சிருக்கீங்கல்ல? ஆமாம், அதை எடுத்து சொல்லுவார்கள். சில சமயம் இந்த 4 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற அந்த ஃபுட்பால் மேட்ச் வரும் பொழுது ஏதோ ஒரு மிருகம், ஒரு பறவையோ அல்லது ஆக்டோபஸ் வந்து கணிக்குமாமா யார் இந்த கப் வாங்குவாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த வரைக்கும் கணிச்சது நடந்திருக்கா? அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய காரியம் இங்கே யோவானுக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்திருக்கிறான். அந்த தூதனுடைய தோற்றம், அந்த தூதனுடைய சத்தம், அந்த சத்தத்தின் நடுவிலே அவன் கையில் இருக்கிற திறந்த புஸ்தகம், அதுவும் சிறிய புஸ்தகம். அந்த சிறிய புஸ்தகத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? வாங்க வேண்டும், அதை புசிக்க வேண்டும். அதனுடைய தன்மை என்ன? புசிக்கும் பொழுது இனிப்பு, வயிற்றுக்குள் போனால் கசப்பு. வாங்கினேன், புசித்தேன், வயிற்றுக்குள் போய் கசப்பாகிவிட்டது. ஓகே, நவ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவதூதன் சொல்லுகிறார், நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்கிறதான கட்டளை வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய வேதனையான விஷயம். மக்கள் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறார்கள். சபை ஆயத்தமா இருக்குதோ இல்லையோ, உலகத்தின் மக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். சபைக்குள் இருக்கிற மக்கள் எதை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் வாக்குத்தத்தங்களை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். நைட்லேருந்து ரெடி ஆகிக்குவாங்க, நாளைக்கு மே மாதம் 1ஆம் தேதி எதற்கு ஏதாவது வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாளைக்கு ரெடியாக இருப்பாங்க. இன்றைக்கு இருந்தே சிலர் அதற்கு ஆயத்தப்பட்டு உட்கார்ந்திருப்பார்கள். அதை சரியா தவறா என்று சொல்லுவதற்கு நான் இங்கே நிற்கவில்லை. ஆனால் வெளிப்படுத்துகிற விசேஷத்தினுடைய புஸ்தகத்தில் இருக்கிற காரியங்களை இன்றைக்கு கேட்பதற்கு நாம் தகுதியாய், நாம் ஆயத்தமாய் இல்லை. ஆனால் உலக பிரகாரமான மக்கள் ஆயத்தமாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு என்ன சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், அந்த சிறு புஸ்தகத்தை, திறந்திருக்கிற புஸ்தகத்தை நாம் வாங்கி புசிப்பதும் இல்லை, அதில் கசப்பை உணர்வதும் இல்லை. ஆகினால் சொல்லுவதற்கு நமக்கு முடிவதும் இல்லாமல் இருக்கிறது. ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் உலகம் போய்கொண்டிருக்கிறது என்பதையாவது நாம் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லி இருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். மிகவும் மோசமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்று சொல்லி கேட்டால், மிருகங்கள் கூட
மிருகாபிமான செயல்களோடு கூட செயல்படுகிறதான மனிதனிடத்தில் மனிதாபிமான செயல்களே இல்லாமல் போய்விட்டது. ஒரு வைல்ட் லைஃப் பற்றிய ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறான். ஒரு மானுடைய குட்டி போட்டு இருக்கு. ஒரு சிறுத்தை வந்து பார்த்துட்டு அந்த குட்டியை பார்த்துட்டு பேசாமல் போயிடுது, எடுக்கவே இல்லை. அதுக்கு என்ன தெரியும்? அந்த வீடியோவை போட்டு நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி நடக்கிறது. சரி, ஓகே, அது அப்படி நடக்கிறது. அது மிருகம். மனிதர்கள் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு மோசமான நிலைமையில இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் செல்ஃபிஷ் என்கிறதான அந்த சுயத்திற்குள்ளாகத்தான் வாழ்கிறார்களே தவிர அவர்களால் ஒரு பரந்த மனப்பான்மையோடு கூட வாழ வேண்டும் என்கிறதான எண்ணமே இல்லாமல் போய்விட்டது. உலக பிரகாரமான மக்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கும் இல்லாமல் இருப்பதுதான் வேதனை அளிக்கிற விஷயமாய் இருக்கிறது. கர்த்தரை நம்புவதை விட இந்த உலகத்தின் காரியங்களை நம்புகிறதிலேயே மக்களுடைய வாழ்க்கை அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பாதிப்பை பிசாசு உலகத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கையில செய்தானோ இல்லையோ, ஆனால் கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையில செய்து விட்டான். யாராவது மறுக்க முடியுமா? அதை மறுக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய பாதிப்புகள் எங்கேதான் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சபைக்குள்ளாகும் கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாகும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாத நபரை போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவன் கூட சொல்லை காப்பாற்றுகிறான், வாக்கு தவறுவதில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லாமல் போய்விட்டது. செய்தியை சொல்லுகிற நானும் செய்திகளை கேட்கிற நாமுமாவது இந்த விஷயங்களிலே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்மை பலப்படுத்த, நாம் இதில் முன்னேற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அங்கே உட்கார்ந்திருப்பதை விட இங்கே நிற்பது மிகவும் பயங்கரமானது, டேஞ்சரானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரசங்கிக்கிறவனாகிய நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என்கிறதான வசனங்கள் உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கின்றன. சில விஷயங்களில் நாம் அதிகமாய் பேசுகிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு எந்த அளவிற்கு நாம் அதற்கு தகுதியுள்ளவனாய் இருந்து பேசுகிறோம் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியும் என்னுடைய மனதில் வந்து விடுகிறது. ஆகையினால நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிரசங்கியாருக்காக, உங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாயிருக்கிறது. சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு தேவை. ஆகையினால நாம் சொல்ல வேண்டியவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மிடத்தில் தான் செய்தி இருக்கிறது. நாம் சொல்லாவிட்டால் இந்த விஷயத்தை வேறு யாராலும் சொல்ல முடியாது. ஜாதகம் பார்க்கிறவனால் சொல்ல முடியாது, ஜோசியக்காரனால் சொல்ல முடியாது, நாள் பலன் நட்சத்திரங்கள் பார்க்கிறவர்களால் சொல்ல முடியாது. யார்தான் சொல்ல முடியும்? நாம் தான் சொல்ல முடியும். நாம் சொல்லுவதற்கு என்ன தகுதி? புஸ்தகத்தை வாங்க வேண்டும், அதை புசிக்க வேண்டும், அது தேனை போல் இருக்கிறது என்பதை உணர வேண்டும், வயிற்றுக்குள் போனால் கசப்பாய் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அவன் சொல்லுகிறான் பாருங்கள், நான் அதை வாங்கினேன், அதை புசித்தேன், அது தேனை போல இருந்தது, அது மட்டுமல்ல, நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று என்கிறதான இந்த காரியங்களை எல்லாம் அவர் பிராக்டிஸ் பண்ணினதற்கு பிறகு சொல்லுகிறான், இப்போ நீ போய் என்ன பண்ண, தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லுகிறார். இப்போ நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், தேவனுக்காக பேசுவதற்கான ஜனங்களை ஆண்டவர் இன்னும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற விஷயம் நமக்கு ஆறுதல் அளிக்கிற விஷயமாய் இருக்கிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தக்கூடாது? இந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கும் புசிப்பதற்கும், அது தேனை போல இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கும், வயிறு கசப்பாக இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கும் நீங்களும் நானும் தகுதியுள்ளவர்களாக மாற வேண்டும் என்கிற ஆண்டவனுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் என்று சொன்னால், ஏன் அந்த எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்யக்கூடாது? அடுத்தது வாசியுங்கள். 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். போதும். இப்போ நீங்கள் என்ன பார்த்தீர்கள்? இதுவரைக்கும் தேவனுக்கென்று பேசுவதற்காக ஜனங்கள் இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டோம்.
அடுத்தபடியாக தேவனை ஆராதிப்பதற்கான ஆராதனை ஸ்தலங்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது, மீதம் இருக்கிறது என்பதையும் இந்த 11ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ ஆலயத்தையும் ஜனங்களையும் அளக்கும்படி தேவதூதன் சொல்லுகிறான். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, இன்ச் டேப் வச்சு அளந்தாரா அடி டேப் வச்சு அளந்தாரான்னு சொல்லி என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இட் இஸ் ஆக்சுவலி கவுண்ட், அளந்து என்று சொல்லும் பொழுது. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், தொழுது கொள்ளுகிறவர்களை அளந்து பாருன்னா தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ன நடக்கிறது? இப்போ நான் தொழுது கொள்ளுகிறேன், என்னை அளக்கிறதுன்னு சொன்ன என்ன, 157 சென்டிமீட்டர் இருக்காரா 175 சென்டிமீட்டர் இருக்காரான்னு அளந்து பார்க்கறது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் எவ்வளோ உயரமாக இருக்கிறார்கள்? இல்லை. இது ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார் என்று சொல்லும் பொழுது எத்தனை பேரினுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிற கவுண்ட் எடுங்கிறார். கரெக்டா? ஆட்களை என்ன அளந்து பார் என்று சொல்லும் பொழுது கவுண்ட். இப்போ இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணுங்கன்னு சொன்னால் எண்ண முடியுமா முடியாதா? முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஸ்டேடியத்தில் போய் ஆளுகளை எண்ணுன்னு சொன்னால் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. என்ன புரிகிறது என்று சொன்னால், மெஷரபிள், தேவனை உண்மையோடு ஆராதிக்கிற மக்கள் எண்ணிக்கைக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இது புரிய வைக்கிறது. There was not large crowd. நீ எண்ணுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் போய் ஒரு பெரிய கூட்டத்தில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல வரைக்கும் இருக்கிற மக்களை மொத்தத்தில் எண்ணிட்டுவான்னு சொன்னால் யார் எண்ண முடியும்? இங்கே போய் இங்கே 2 எண்றதுக்குள்ளேயே அவங்க 2 பேர் எங்கேயாவது பஸ்ஸில் ஏறி இருப்பான், திரும்ப அங்கே தான் இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ தேர் இஸ் அ லொக்கேஷன் அண்ட் தேர் இஸ் அ பீப்புள் தட் கேன் பி கவுண்டபிள், எண்ணக்கூடிய அளவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க தவறக்கூடாது. 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, நோ மோர் சர்ச் growth. இனி புதுசா உள்ள மக்கள் வருவார்கள் என்று சொல்லுகிற விஷயம் இல்லை, ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த புறஜாதி மக்கள் வந்து கூடுகிறது என்று சொன்னால் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நியூ கம்மர்ஸை வந்து தனியாக ஒரு செப்பரேட் பிளேஸில் வைத்து அவர்களை ட்ரெயின் பண்ணி அதற்கு பிறகு அவர்களை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஆலயங்களுக்குள்ளே விடுகிற வழக்கம். இப்போ எது தேவையில்லை? புதிதாய் வருகிற மக்களுக்கான இடம் என்ன செய்யவில்லை, என்ன வேண்டியதில்லை, இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதை நீ எடுத்து விடு, அதை புறம்பாக்கி போடு, அது வந்து மிதிக்கப்படுகிறது. என்ன பொருள்? சர்ச் இனிமேல் growth இல்லை, அவ்வளோதான், இட் ஸ்டாப்ட், கவுண்ட் பண்ணிரு, இதுதான் மக்கள், நோ மோர் சர்ச் growth. அந்த எண்ணிக்கைக்கு உட்பட்ட எண்ணக்கூடிய அளவில் இருக்கிறதான அந்த மக்களிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால் 2 சாட்சிகளை எழுப்ப போகிறேன். நீங்க என்ன நினைக்க கூடாது, ஏதோ 2 பேர் என்கிற கணக்கில் நீங்கள் வரக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்கு மினிமம் எத்தனை விட்னஸ் வேணும்? அட்லீஸ்ட் 2 விட்னஸ். By the mouth of 2 or 3 a matter shall be established. 2 அல்லது 3 வாய்களினால், சாட்சிகளினால் ஒரு காரியம் என்ன செய்யப்பட வேண்டும்? உறுதிப்பட வேண்டும். அதை சொல்லுவதற்காகத்தான் இங்கே சொல்லுகிறார். அப்ப நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், 2 ஒலிவ மரம் 2 விளக்குத்தண்டு என்று சொல்லும் பொழுது பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. அதாவது இந்த 7 சபைகளையும் 7 பீரியடுக்காக சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், 15ஆம் நூற்றாண்டோடு நிறுத்தி விடுவார்கள். அப்பனா அந்த 2 பேர் வந்து ஒருத்தர் கால்வின், இன்னொருத்தர் லூத்தர் என்று சொல்லுவார்கள், மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லுவார்கள். அந்த தியரி ஒத்துக்கொள்ளாதவர்கள், அந்த இன்டர்பிரிட்டேஷனை ஒத்துக்கொள்ளாதவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஒருவர் மோசே, இன்னொருவர் எலியா என்று சொல்லுவார்கள். நீங்கள் இப்ப மார்ட்டின் லூதர், கால்வின் என்று சொல்லுகிறீர்களா, இல்லாவிட்டால் மோசே அல்லது எலியா என்று சொல்லுகிறீர்களா என்று கேட்டால், இங்கே சொல்லாத ஒன்றை நான் சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த ஒரே விஷயம்,
கடைசி நாட்களிலே வருகிறதான திருச்சபைக்குள்ளாக புதிதாய் மக்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு விஷயம் இங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த திருச்சபையில் இருக்கிற மக்கள் பெருங்கூட்டம் அல்ல, எண்ணிக்கைக்குட்பட்ட மக்களாய் இருக்கிறார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கைக்குட்பட்ட மக்களிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சாட்சிகளை எழும்ப பண்ணி அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் என்கிற விஷயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிறோம். என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். 6வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இப்போ என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், மோசே காலத்தில் நடந்த விஷயம்தான். வாதை வருகிறது. இந்த வாதை என்னத்தினால் வருகிறது என்கிறதான விளக்கத்தை மோசே போய் எகிப்தியருக்கு சொல்லிக்கொண்டே இருந்தான். இப்ப நாம் எப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? இந்த புஸ்தகத்தை புசித்து அது தேனை போல மதுரமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து, அது வயிற்றுக்குள் போய் கசப்பாய் இருக்கிறது என்பதையும் உணர்ந்து, அவன் போய் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் திருச்சபைக்குள்ளாக இருக்கிற மக்களிலே ஆண்டவர் ஒரு சிலரை எழுப்புகிறார். இதில் நீங்கள் எதை வித்தியாசப்படுத்தக்கூடாது என்று சொன்னால், இவர் ஊழியர், இவர் பாஸ்டர், இவர் அப்போஸ்தலர், இவர் டாக்டர், இவர் ரெவரண்ட், இவர் பிஷப்பு, இதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே அந்த கேட்டகரி எதுவுமே வர கிடையாது. தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்கிற மக்களிலே ஆண்டவர் சிலரை எழுப்புகிறார். இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால், திருச்சபை மக்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால், அவர்களை தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு, ரிலீஸ் பண்ணி விடுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை. The people must be released. நான் மட்டுமே தான் சொல்ல முடியும், என்னை கண்டுதான் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் என்று சொல்லுகிற விஷயத்தினால்தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் வெளியே வர முடியாமல் அமுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? கர்த்தர் பேச மாட்டாரா? பேசுவாரா? பேச மாட்டாரா? நாம் என்ன நினைக்கிறோம்? ஏதோ ஒரு திருச்சபை, இந்த திருச்சபை நடத்துகிற பாஸ்டர் இருந்தாலும் சொன்னால் அவர் காதில் தான் ஆண்டவர் எப்பவுமே சொல்லுவார். அதற்கப்புறம் அவர் வாயிலிருந்து வரதை மட்டும் நம்ம கேட்டு அமைதியாக போயிடணும். இல்லை, சாட்சிகள். யார் சாட்சிகளாக இருக்க முடியும்? வேத வசனத்தை விசுவாசிக்கிற யார் வேண்டுமானாலும் என்ன இருக்க முடியும்? சாட்சிகளாக இருக்க முடியும். அந்த சாட்சிகள் என்ன பண்ணுவார்களாம்? வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தண்ணீர்களை இரத்தமாக மாற்ற அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் நினைக்கும் போதெல்லாம், அதாவது அவர்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், அவர்கள் வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவிதமான வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இது யார் நடப்பிப்பார் அப்படின்னு கேட்டா, நம்முடைய எண்ணமெல்லாம் மேடை போட்டு ஏதாவது ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு சுவிசேஷகரோ, ஏதாவது ஒரு அப்போஸ்தலரோ, இல்லாவிட்டால் தனக்குத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லி பெயர் வைத்து அழைத்து அதை மக்கள் மத்தியில் அந்த பெயரை பிரபலப்படுத்தி, என்னை கூப்பிட்டால் இனிமேல் ப்ராஃபட் என்று சொல்லித்தான் கூப்பிட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த கட்டளையை போட்டுவிட்டு அவர் மூலமாகத்தான் இந்த காரியங்கள் நடைபெறும் என்கிறதான எந்த விதமான ஆதாரங்களும் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? இல்லை, இல்லை. ஆகினால நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு திருச்சபையிலே நான் தேவனுடைய வார்த்தையைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், ஏன் ஆண்டவர் உங்களை இந்த காரியத்திற்காக பயன்படுத்த முடியாது என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி முடித்திருக்கும் பொழுது 7வது வசனம் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது? அவர்கள் தங்கள் சாட்சி சொல்லி முடித்திருக்கும் போது, அதாவது இவர்கள் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாகவே அவர்கள் சொல்லி முடிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இவர்கள் கொல்லப்படுகிறார்கள், இவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். இவர்கள் எங்கே கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, எகிப்து என்றும் சோதோம் என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும், அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதே, அதே போல இவர்கள் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு இவர்கள் கொல்லப்படுகிறார்கள்.
அதனால் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷத்தின் மிகுதியினால் அவர்கள் ஆரவரிக்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். எதனால் இவர்களுக்கு இந்த ஆரவாரம் என்று சொல்லி கேட்டால், மகிழ்ச்சி என்று சொல்லி கேட்டால், இவர்கள்தான் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இவர்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் பூமியில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது. இவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஜெபித்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி இவர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள். அதாவது தமிழ்நாட்டு தென்னிந்தியாவில் நீங்கள் விட்டுவிடுங்கள், நீங்கள் வட இந்தியாவில் போய் பாருங்கள். நம்ம இந்தியாவில், வட இந்தியாவில் கிராமத்தில் இருக்கிற அந்த விசுவாசிகள் அவர்களுக்கு ரொம்ப பைபிள்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. இவர்கள் போய் சுவிசேஷம் சொல்லுவார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வைராக்கியமாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இவர்கள் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஏதாவது ஒரு விக்கிரகத்தை கும்பிட்டு விட்டு அன்றைக்கு மழை வரணும்னு நினைப்பாங்க. இவங்க 2 பேர் 3 பேர் 4 பேர் நின்றுட்டு, இல்லை நீங்கள் இதுக்கு இன்னைக்கு மழை வராதுன்னு சொன்னாங்கன்னா வரவே வராது. இது ஊழியக்காரங்களால நடக்கிறது கிடையாது. அந்த சாதாரண விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கிராமத்தை கவர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பெருங்கூட்டம் இருக்கும், அவன் என்னெல்லாம் பண்ணுவான், ஒன்றுமே நடக்காது. மந்திரவாதி வச்சுட்டு மந்திரம் பண்ணி பார்ப்பார்கள், ஒன்று நடக்காது. ஆனால் இவன் ஜெபம் பண்ணுவான், காரியத்தை நடந்துடும். இப்போ என்ன நடக்கும் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், கடைசியில் இவர்களுக்கு விரோதமாக போராட்டங்கள் பிடிக்கும். இவனால தான் கிராமமே கெட்டு போயிருக்கிறது என்று சொல்லி அவனை குத்தவும் கொல்லவும் அடிக்கவும் போகிறார்கள். இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது. தமிழ்நாட்டிலேயே நடக்காது. நாம் நம்முடைய காதுகளை இசைக்கருவிகளுக்கும் இனிமையான சத்தங்களுக்கும் குளிர்சாதன வசதிகளுக்கும் நம்முடைய சரீரங்களை பழக்கி வைத்திருக்கிறபடியினால் இந்த காரியங்கள் என்ன செய்யாது, இங்கே நடக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. ஏராளமான சாட்சிகளை நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். இதை போல மத்திய கிழக்கு நாடுகளிலே எவ்வளவு காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தர் இன்னும் காரியங்களை நடப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆகினால பலவிதமான வாதங்கள் போய்கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்டால், அவர்கள் மரிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆரவாரிக்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். கடைசியில் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஆவி, கர்த்தருடைய ஆவி அவர்களுக்குள்ளாக வருகிறது. இப்பொழுது பார்த்தால் என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்டால், அவர்களை பார்த்த உடனே இவர்களுக்கு பயம் பிடித்து விட்டது. பெரிய பூமி அதிர்ச்சி வருகிறது, அநேகர் மரித்து போகிறார்கள். இந்த அதிகாரத்தில் நடைபெறுகிற ஒரு அற்புதமான சம்பவம் என்னவென்று கேட்டால், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசியுங்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உரலிலே சொல்லுவோமா, இதுதான் நடக்கும். நாம் அமைதியாயிருந்தோம் என்று சொன்னால் அந்த மீதியானவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வாய்ப்பே இல்லை. நாம் தேவனுடைய வார்த்தையாக சொல்லும் பொழுது மீதியானவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை ஒரு புதிய இனிமையான காற்றை சுவாசிப்பதற்கு நாம் ஆயத்தமாகிவிட்டோம். என்ன என்று கேட்டால், 7ஆம் தூதன் எக்காளம் ஊதுகிறார். இந்த 7ஆம் தூதனுடைய எக்காளம் ஊதும் பொழுது இந்த எக்காள சத்தம், அதாவது இஸ்ரேலில் போனீங்கன்னா எக்காள சத்தத்துக்கு 2 விளக்கம் இருக்கிறது. ஒன்று ரைடு சைரன்னு பேர். அது மேலே ஊதி கீழே இறக்குவாங்க. அப்படின்னா யுத்தம் வருகிறது, ஆகினால நீ என்ன பண்ணு, பாம் ஷெல்டரில் போய் ஒளிந்துகொள் என்பது அர்த்தம். மேலே சத்தம் போய் கீழே இறங்குச்சுன்னு சொன்னால் திகில் பிடிச்சிக்கும், அவ்வளோதான். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இந்த டேபிள் கடியில் ஒளியணும், இல்லாவிட்டால் பாம் ஷெல்டர்னு வச்சுருப்பாங்க, அங்கே போய் ஒளியணும். எப்போ குண்டு போடுவாங்கன்னு தெரியாது. அதற்குள்ளே உணவுப் பொருளை வைத்துக்கொண்டு பேசாமல் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறது தான். அதற்கு பிறகு இவன் கவனமாக கேட்டுகிட்டே இருக்கணும். இன்னொரு எக்காலம் ஊதுவான். அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஆல் கிளியர், எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு சத்தத்தை மேலே ஏற்றி மேலே நிறுத்திடுவான். அதற்கப்புறம் அது கீழே இறங்காது. மேலேயே சத்தம் நின்று இருக்கிறது, கீழே இறங்கலை அப்படின்னு சொன்னால் ஓகே, ஆல் கிளியர், எல்லாம் வெளியே வா. 6 எக்காலம் மேலே இறங்கி மேலே ஊதி கீழே இறக்கப்பட்ட 6 எக்காலங்கள். ஆனால் 7வது எக்காலம் ஆல் கிளியர் என்கிறதான எக்காலம். அந்த எக்காலம் ஊதும் பொழுது
மக்களுக்கு மகிழ்ச்சி. காரியம் என்னவென்று சொன்னால், ராஜ்யங்கள் கர்த்தருக்குரியதாய் மாறுகிறது, தேவன் ஆளுகை செய்கிறவராக மாறுகிறார் என்கிற விஷயத்தை நாம் கண்டுபிடிக்கிறோம். 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இது ஆல் கிளியர் சவுண்ட், எக்கால சவுண்ட். 6 எக்காலம் எப்படிப்பட்ட எக்காலம்? வார்னிங், மேலே ஏறி கீழே இறங்குகிறது. 7வது எக்காலம் மேலே ஏறி மேலேயே நின்று விட்டது. அப்போ மக்கள் என்ன செய்து விடுவார்கள்? வெளியே வந்து விடுவார்கள். சந்தோஷமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி, கிறிஸ்து ஆளுகை செய்கிறார், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது என்பது. கடைசியாக 19வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின. உண்மையான தேவனுடைய ஆலயத்தினுடைய நிகழ்வுகளை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த ஆலயத்தினுடைய மாதிரிகள் தான் நாம் பூலோகத்தில் பார்க்கிற எந்த ஆலயமாயிருந்தாலும் சரி. ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அப்படி இருந்தும் மனம் திரும்பாதவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அந்த மனம் திரும்பாதவர்கள் மத்தியிலே அப்படி இருந்தும் தேவனுக்கென்று பேசுகிற மக்கள் இருந்தார்கள், தேவனை ஆராதிக்கிற மக்கள் இருந்தார்கள். அந்த தேவனை ஆராதிக்கிற மக்களிலே சாட்சிகளாய் ஆண்டவர் எழுப்பி அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த பூமியினுடைய காரியங்களை இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று சொல்லி மக்களுக்கு செய்திகளை சொல்லக்கூடிய சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பியிருந்தார். அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள், அவர்கள் மரித்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் மூலமாக ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பித்ததின் நிமித்தமாக அநேகர் ஆண்டவர் மேலே பிரியம் வைத்தார்கள், ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த சூழ்நிலையிலே கடைசி எக்காலம் ஊதப்படுகிறது, 7ஆம் எக்காலம். அந்த எக்காலம் சொல்லுகிறது, கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். அந்த ஆளுகையிலே தேவனுடைய ராஜ்யம் வல்லமையாய் ஸ்தாபிக்கப்படுகிறது. தேவனுடைய ஆலயம் மக்கள் என்றென்றும் சதா காலங்களிலும் எப்படிப்பட்ட அந்த தொழுகை இருக்க போகிறது என்பதை இந்த காரியங்கள் நமக்கு சொல்லுகிறது. தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை மின்னல்களைப் போல இருக்க போகிறது, இடி முழக்கங்களைப் போல இருக்க போகிறது, பூமி எதிர்ச்சிகளைப் போல இருக்க போகிறது, பெருங்கல்மழையைப் போல இருக்க போகிறது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திலே தேவனை சதா காலமும் தொழுது கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் மின்னல்களும் சத்தங்களும் இடிமுடக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மழையும் என்கிற வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராஜ்யத்திற்கு, அதே போல அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆராதனைக்கு எத்தனை பேர் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம், தகுதிப்படுத்துவதற்கு? என்னையும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, என்னையும் சாட்சியாக நிறுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சிறு புஸ்தகத்தை என் கையில் கொடுங்க, நானும் புசிக்கிறேன். அது இனிப்பாய் இருக்கட்டும், அது வயிற்றில் கசப்பாய் இருக்கட்டும், எனக்கு காரியங்களை வெளிப்படுத்தும், இந்த உலகத்திற்கு செய்திகளை சொல்லுவதற்கு கர்த்தர் என்னை தகுதிப்படுத்துவீராக என்கிற ஜெபத்தோடு கூட நாம் இன்றைய வேத தியானத்தை நாம் நிறைவு செய்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்படி இருந்தும் மனம் திரும்பாதவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த மனம் திரும்பாதவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே, உமக்கென்று வைராக்கியமாய் பேசுவதற்கான ஒரு சிறு கூட்டம் இருந்தது, உம்மை ஆராதிப்பதற்கான ஸ்தலங்களும் இருந்தது. ஏன் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய குடும்பமும் நாங்கள் வசிக்கிற வீடுகளும் உம்மை ஆராதிக்கிற ஸ்தலங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வீராக. ஜீவனுள்ள சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து, கர்த்தாவே, இந்த வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லி மனம் திரும்ப வைக்கக்கூடிய மக்களாய் நாங்கள் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். 7ஆம் எக்காலம் ஊதின பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி காத்திருந்தது. கிறிஸ்து ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்கிற சத்தம் எங்களுடைய காதுகளில் துணிக்கிறது. உம்முடைய ஆலயம் திறக்கப்பட்டது, உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. தேவனுடைய ஜனங்கள் உம்மை ஆராதிக்கிறார்கள். அந்த ஆராதனை இடி முழக்கங்களைப் போலவும், மின்னல்களைப் போலவும், பூமி அதிர்ச்சிகளைப் போலவும், கல்மழையைப் போலவும், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு அற்புதமான ஆராதனையாக இருந்தது.
அந்த ஆராதிக்கிற கூட்டத்திலே எங்களையும் சேர்த்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும். வசனம் கேட்ட ஒவ்வொருவர் மேல தேவ கிருபையும் இரக்கமும் இருக்கட்டும். துதிகனமை உமக்கு எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Shalom. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.